அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம ஃபைனான்ஷியல் மேனேஜ்மெண்ட் அப்படின்ற சப்ஜெக்ட் கீழே இருக்கக்கூடிய ஒரு எக்ஸசைஸ் நமக்கு ஆன்சர் வந்து பார்க்கலாம். வீடியோ வந்து இடையில ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக வந்து பாருங்க. அப்பதான் வந்து என்ன கொஸ்டின் கொடுத்துருக்குறாங்க, அதுக்கு எப்படி ஆன்சர் வந்திருக்குது, நெக்ஸ்ட் வந்து என்ன ஸ்டெப்ஸ் எல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணியிருக்கிறோம் அப்படின்றது எல்லாமே உங்களுக்கு கிளியர் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்து கிடைக்கும். இடையில நீங்கள் ஸ்கிப் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு புரியாமல் போகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்கும். இப்போ நம்ம வீடியோ கண்டினியூ பண்ணலாம். சாப்டர் 11 ரிசீவபிள் மேனேஜ்மெண்ட், பப்ளிகேஷன் இஸ் மார்க்கம் பப்ளிகேஷன், பேஜ் நம்பர் 11.34, எக்ஸசைஸ் நம்பர் 2. A company sells goods on cash as well as on credit. The following particulars are extracted from the books of the company. இருக்கக்கூடிய டீடைல்ஸை பேஸ் பண்ணி நம்ம ஆவரேஜ் கலெக்ஷன் பீரியட் வந்து எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்றத வந்து பார்ப்போம். ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன டீடைல்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கிராஸ் சேல்ஸு ஒரு 4 lakhs இருக்குது, கேஷ் சேல்ஸ் வந்து ஒரு 80,000 இருக்குது, சேல்ஸ் ரிட்டர்ன் வந்து ஒரு 28,000 இருக்குது, டெட்டாஸ் அட் த எண்ட் அப்படின்னும்போது ஒரு 36,000 இருக்குது, பில்ஸ் ரிசீவபிள் அட் த எண்ட் வந்து ஒரு 8,000 இருக்குது, ப்ரொவிஷன் ஃபார் டவுட்ஃபுல் டெட்ஸ் வந்து ஒரு 3,000 இருக்குது. ஸோ இப்போ இதுக்கான ஆன்சரை வந்து நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்றத பார்ப்போம். ஸோ நம்ம ஆன்சர் பார்க்கறதுக்கு முன்னாடி இதோட ஷார்ட் டிஸ்கிரிப்ஷன் வந்து நம்ம பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் ரிசீவபிள் மேனேஜ்மெண்ட். ரிசீவபிள் மேனேஜ்மெண்ட் அப்படின்றது வந்து ஒரு கம்பெனி யூஸ்வலாக அவங்களுடைய கஸ்டமருக்கு கடனுக்கு பொருளை விற்பனை செய்யும்போது ஒரு குறிப்பிட்ட கால அளவு வந்து கொடுப்பாங்க. டியூ டேட் வந்து கொடுப்பாங்க, தவணை நாள். அந்த தவணை நாள் வந்து பார்த்தீங்கன்னா 1 மாதம் இருக்கலாம், 2 மாதம் இருக்கலாம், இல்லை ஏதாவது ஒரு நம்பர் ஆஃப் பீரியட்ஸ் வந்து இருக்கலாம். ஸோ அப்போ அந்த டியூ டேட் முடியும் போது என்ன பண்ணணும் அப்படின்னா, கஸ்டமர் வந்து அந்த பொருளை வாங்கினதுக்கான காசை வந்து கம்பெனிக்கு தரணும். ஸோ இப்போ இதை வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, தனியாக ஒரு டீம் வந்து இருக்கும், அவங்க வந்து மெயின்டைன் பண்ணுவாங்க. அதுக்கு தனியாக அந்த ரிசீவபிள் மேனேஜ்மெண்ட்டுக்கு தனியாக வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அக்கௌண்ட்ஸ் வந்து மெயின்டைன் பண்ணுவாங்க. அவங்களோட வேலை என்னன்னா, ஸோ யார் யாரெல்லாம் கஸ்டமர் வந்து நம்மக்கிட்ட கடனுக்கு பொருள் வாங்கியிருக்கிறாங்க, எவ்வளோ நாள் வந்து டியூ டேட் வந்து நம்ம கொடுத்துருக்குறோம், நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்ககிட்டேருந்து எப்போ அமௌண்ட் வந்து கலெக்ஷன் பண்ணலாம் அப்படின்றது எல்லாமே வந்து இருக்கும். ஸோ இப்போ அது சம்மந்தமாக படிக்கக்கூடிய சாப்டர் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரிசீவபிள் மேனேஜ்மெண்ட்டு. ஸோ இப்போ இந்த இடத்துல கம்பெனி எந்த கம்பெனின்னு எதுவும் சொல்லலை, குட்ஸை வந்து சேல்ஸ் பண்ணுறாங்க, கேஷ் சேல்ஸ் பண்ணுறாங்க, கிரெடிட் சேல்ஸ் பண்ணுறாங்க. கேஷ் சேல்ஸ் அப்படின்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, தமிழில் வந்து ரொக்க விற்பனை, இதே கிரெடிட் சேல்ஸ் அப்படின்னும் போது கடன் விற்பனை, ரெண்டுமே சேர்ந்து பண்ணுறாங்க. இப்போ கேஷ் சேல்ஸ் பண்ணும்போது அவங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. அதே கிரெடிட் சேல்ஸ் பண்ணும்போது மட்டும்தான் இந்த ரிசீவபிள் மேனேஜ்மெண்ட் அப்படின்ற கான்செப்ட் வந்து முக்கியமாக இருக்கும். இந்த ஃபாலோயிங் பர்டிகுலர்ஸ் ஆர் எக்ஸ்ட்ராக்ட். வருஷ கடைசியில் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஸோ இந்த புக்கில் இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷனை பேஸ் பண்ணி, ஸோ அப்போ ஒரு வருஷத்தில் ஆவரேஜ் கலெக்ஷன் பீரியட் நம்பர் ஆஃப் டேஸ் வந்து எவ்வளோ அப்படின்றத எப்படி கால்குலேட் பண்ணலான்றதை பார்ப்போம். ஸோ இப்போ கொஸ்டினோட எக்ஸ்பிளனேஷன் வந்து பார்க்கலாம். கிராஸ் சேல்ஸ் அப்படின்னாலும் டோட்டல் சேல்ஸ் அப்படின்னாலும் ஒன்று தான். ஸோ அப்போ அதுக்கு அடுத்தது கேஷ் சேல்ஸ். அதாவது என்ன பண்ணியிருக்கிறாங்க, பொருளை எல்லாத்தையும் சேல்ஸ் பண்ணிவிட்டு உடனே கஸ்டமர் கிட்டேருந்து காசை வாங்கிட்டாங்கன்னு அர்த்தம். சேல்ஸ் ரிட்டர்ன் பை த கஸ்டமர் டு அஸ் அப்படின்னு அர்த்தம். அப்போ நம்ம சேல்ஸ் பண்ண குட்ஸில் வந்து ஏதாவது டிஃபெக்டாக இருக்கலாம், டேமேஜாக இருக்கலாம், அதனால் கஸ்டமர் வந்து திருப்பி அந்த குட்ஸை வந்து நமக்கே ரிட்டர்ன் அனுப்பிச்சிட்டாங்க, அதை நம்ம சேல்ஸோட வேல்யூலேருந்து கழிச்சு காமிச்சிக்கலாம். டெட்டார்ஸ் அட் த எண்ட். டெட்டார்ஸ்னால் யார் யாரெல்லாம் மொத்தமாக நம்மக்கிட்ட கடனுக்கு பொருளை வாங்கியிருக்கிறாங்களோ அந்த கஸ்டமர் எல்லாத்தையும் மொத்தமாக சேர்த்து சொல்கிறதுக்கு பேர் தான் வந்து டெட்டார்ஸு. தமிழில் வந்து பார்த்திங்கன்னா கடனாளிகள் அப்படி சொல்லிட்டு சொல்லுவாங்க. அடுத்தது பில்ஸ் ரிசீவபிள் அட் த எண்ட். பில்ஸ் ரிசீவபிள் அப்படின்னும் போது பார்த்திங்க அப்படின்னா, நம்ம எப்போல்லாம் வந்து நம்மளுடைய கஸ்டமருக்கு நம்ம பொருளை கடனுக்கு விற்கிறோமோ அப்போல்லாம் அந்த கஸ்டமருக்கு அகெயின்ஸ்டாக வந்து ஒரு பில்லை கிரியேட் பண்ணுவோம். இதுக்கு பேர் தான் வந்து பார்த்திங்கன்னா பில்ஸ் ரிசீவபிள். இந்த பில்ஸ் ரிசீவபிளை பொறுத்த வரைக்கும் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கஸ்டமரோட நேமு, என்ன பொருள் வந்து வாங்கியிருக்கிறாங்க நம்மக்கிட்ட, அதோடைய ரேட் வந்து என்ன, அவங்களுக்கு எவ்வளோ டியூ டேட் வந்து கொடுத்துருக்குறோம், ஸோ அதோடைய அமௌண்ட் ஆஃப் பில்ஸ் வந்து எவ்வளோ அப்படின்றது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த பில்லில் வந்து இருக்கும். நெக்ஸ்ட் வந்து 2 பேரோட அஷூரன்ஸும் இருக்கும், செல்லரோட அஷூரன்ஸும் இருக்கும், அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கஸ்டமரோட அஷூரன்ஸும் வந்து இருக்கும். அடுத்தது ப்ரொவிஷன் ஃபார் டவுட்ஃபுல் டேட்ஸ். ஸோ டவுட்ஃபுல் டேட்ஸ் அப்படின்னா வரும் வராதுன்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய வார ஐய கடன் அப்படி சொல்லுவாங்க. ஸோ இதுக்கு இன்கேஸ் வரும் வராது அப்படி சொல்லிட்டு, ஏன்னா ஒரு சில எல்லா கஸ்டமருமே நம்மக்கிட்ட கடனுக்கு பொருள் வாங்கியிருக்கிறவங்க எல்லாருமே நம்மக்கிட்ட திருப்பி தருவாங்கன்றதுலாம் எதுவும் கிடையாது. ஒரு சில கஸ்டமர்கிட்டேருந்து அமௌண்ட் வராமல் போகலாம், அதில் வந்து வேலிட் ரீசனும் இருக்கலாம், இல்லை இன்வேலிட் ரீசனும் இருக்கலாம், ஏதோ ஒரு ரீசன். ஸோ அதுக்காக அந்த சேஃப்டி பர்பஸ்க்காக வந்து ஒரு போர்ஷன் ஆஃப் த ரிசர்வ், ஷார்ட் டேர்ம் ரிசர்வ் வந்து எடுத்து அலோகேட் பண்ணி வச்சுருக்கிறோம், ஒரு 3,000. ஸோ இப்போ இதுதான் கொஸ்டினோட எக்ஸ்பிளனேஷன். இப்போ இதை பேஸ் பண்ணி நம்ம எப்படி வந்து ஆன்சர் கண்டுபிடிக்கலாம் அப்படின்றத பார்ப்போம். இப்போ நம்ம ஆன்சர் வந்து கண்டுபிடிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம்பர் 1, கால்குலேஷன் ஆஃப் நெட் கிரெடிட் சேல்ஸ். இதுக்கான தமிழ் மீனிங் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிகர கடன் விற்பனை அப்படின்னு அர்த்தம். கிரெடிட் சேல்ஸ் அப்படின்னா கடனுக்கு பொருளை விற்றது. ஸோ இதுக்கான ஈக்குவேஷன் வந்து பார்த்திங்கன்னா நெட் கிரெடிட் சேல்ஸ் ஈக்குவல் டு கிராஸ் சேல்ஸ் மைனஸ் கேஷ் சேல்ஸ் ப்ளஸ் சேல்ஸ் ரிட்டர்ன். அதாவது டோட்டல் சேல்ஸ்லேருந்து கேஷ் சேல்ஸையும் சேல்ஸ் ரிட்டனையும் கழிச்சதுக்கு அப்புறமேட்டு வரக்கூடிய பேலன்ஸுக்கு பேர் வந்து நெட் கிரெடிட் சேல்ஸ் அப்படின்னு அர்த்தம். ஸோ கொஸ்டினில் கிராஸ் சேல்ஸ் வந்து 4 lakhs வந்து கொடுத்துருப்பாங்க. அதில் நம்ம கேஷ் சேல்ஸ் 80,000 கொடுத்துருப்பாங்க, சேல்ஸ் ரிட்டர்ன் வந்து ஒரு 28,000 கொடுத்துருப்பாங்க. அப்போது கேஷ் சேல்ஸும் சேல்ஸ் ரிட்டர்னும் சேர்த்தோம் அப்படின்னா 1,08,000 வந்து நம்ம என்ன பண்ணணும், கிராஸ் சேல்ஸ் 4 lakhsலேருந்து நம்ம கழிச்சிக்கணும்.
அப்போ 4 லேக்ஸில் 1,08,000 வந்து போயிடுச்சு அப்படின்னா ரிமைனிங் வந்து 2,92,000 அப்படின்றது வந்து நெட் கிரெடிட் சேல்ஸு. அடுத்தது ஸ்டெப் நம்பர் 2 கால்குலேஷன் ஆஃப் ஆவரேஜ் அக்கௌண்ட்ஸ் ரிசீவபிள். ஸோ ஆவரேஜ் அப்படின்னா சராசரி. அக்கௌண்ட்ஸ் ரிசீவபிள் அப்படின்றதுக்கு வந்து ஒரு ஷார்ட் டிஸ்கிரிப்ஷன் வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ அக்கௌண்ட்ஸ் ரிசீவபிள் அப்படின்றது வந்து அக்கௌண்ட்ஸ் ரிசீவபிள் ஈக்குவல் டு பில்ஸ் ரிசீவபிள் ப்ளஸ்ஸு சன்ட்ரி டெட்டார்ஸ்னு அர்த்தம். அதாவது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பற்பல கடனாளிகளும் அதுக்கடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பில்ஸ் ரிசீவபிள் ரெண்டுமே சேர்ந்ததுக்கு பேர் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மொத்தமாக சொல்கிறதுக்கு பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட்ஸ் ரிசீவபிள் அப்படி சொல்லுவாங்க. ஸோ இந்த அக்கௌண்ட்ஸ் ரிசீவபிளை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன பண்ணுவோம், ஆவரேஜ்னும் போது ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் ரெண்டுத்தையும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா கூட்டி 2ஆல் டிவைட் பண்ணணும். அதாவது ஓப்பனிங் பேலன்ஸ் ஆஃப் சன்ட்ரி டெட்டார்ஸு ப்ளஸ்ஸு ஓப்பனிங் பேலன்ஸ் ஆஃப் பில்ஸ் ரிசீவபிள் ப்ளஸ்ஸு க்ளோசிங் பேலன்ஸ் ஆஃப் சன்ட்ரி டெட்டார்ஸு ப்ளஸ்ஸு க்ளோசிங் பேலன்ஸ் ஆஃப் பில்ஸ் ரிசீவபிள் எல்லாத்தையும் கூட்டி 2ஆல் டிவைட் பண்ணிக்கணும், ஓப்பனிங்கும் க்ளோசிங்கும் கூட்டி. அப்படி நம்ம டிவைட் பண்ணும்போது தான் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் அக்கௌண்ட்ஸ் ரிசீவபிள் வந்து கிடைக்கும். பட் இந்த கொஸ்டினில் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் பேலன்ஸ் ஆஃப் டெட்டார்ஸு ஓப்பனிங் பேலன்ஸ் ஆஃப் பில்ஸ் ரிசீவபிள் இதெல்லாம் நம்மக்கிட்ட கொடுக்கல. அதனால நம்ம என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா க்ளோசிங் பேலன்ஸ் இருக்கும் பாருங்க, டெட்டார்ஸ் அட் த எண்டு பில்ஸ் ரிசீவபிள் அட் த எண்டுன்னு சொல்லிட்டு எண்ட் அப்படின்னா க்ளோசிங் பேலன்ஸ்னு அர்த்தம். அதையே நம்ம ஆவரேஜ் அக்கௌண்ட்ஸ் ரிசீவபிளாக நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ இன்கேஸ் ஓப்பனிங் பேலன்ஸ் கொடுக்காத பட்சத்தில் கொஸ்டினில் இல்லாத பட்சத்தில் மட்டும்தான் நம்ம எடுக்கணும். இன்கேஸ் உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம், இன்கேஸ் ஓப்பனிங் டேட்டாஸ் கொடுத்துருக்குறாங்க, ஓப்பனிங் பில்ஸ் ரிசீவபிள் கொடுத்துருக்குறாங்க, ஸோ அப்போ அதை அப்படியே டைரெக்டாக நம்ம ஆவரேஜ் அக்கௌண்ட்ஸ் ரிசீவபிளாக எடுத்துக்கலாமா, க்ளோசிங் வந்து கொடுக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய பட்சத்தில் இருக்கக்கூடாது. ஸோ அந்த மாதிரி ஏதாவது கொஸ்டினில் கொடுக்குறாங்கன்னா அடிஷ்னலாக ஏதாவது டேட்டா கொடுத்துருப்பாங்க, அதை பேஸ் பண்ணி நம்ம வந்து க்ளோசிங் பேலன்ஸ் ஆஃப் டேட்டாஸு க்ளோசிங் பேலன்ஸ் ஆஃப் பில்ஸ் ரிசீவபிள்லாம் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமேட்டு தான் நம்ம கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். இதே வந்து க்ளோசிங் பேலன்ஸ் வந்து கொடுத்துட்டாங்க, ஓப்பனிங் பேலன்ஸ் கொடுக்கல அப்படின்னா நம்ம வந்து என்ன பண்ணிக்க தேவையில்லை, அந்த மாதிரி கால்குலேஷனுக்கெல்லாம் கண்டுபிடிக்க தேவையில்லை. அதாவது ஓப்பனிங் பேலன்ஸ் கண்டுபிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதுக்கடுத்தது கொஸ்டினில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நோட்ஸ் வந்து பார்ப்போம். ப்ரொவிஷன் ஃபார் டவுட்ஃபுல் டெட்ஸ் இஸ் நாட் இன்க்ளூடட் இன் ஆவரேஜ் ரிசீவபிள். ஸோ டவுட்ஃபுல் டெட்ஸ் வந்து வார ஐயக்கடன், அது வந்து ப்ரொவிஷன் வந்து லயபிலிட்டிஸில் போகக்கூடிய ஒரு அமௌண்ட்டு இன்ஃபர்மேஷன் டேட்டா. அதனால் அதுக்கும் இந்த கால்குலேஷனுக்கும் சம்மந்தம் கிடையாது, அதனால் அதை கால்குலேஷனுக்கு எடுக்க தேவையில்லை. ஸோ இப்போ நம்ம வந்து இது எப்படி வந்ததுன்னு பார்ப்போம். ஆவரேஜ் அக்கௌண்ட்ஸ் ரிசீவபிள் வந்து நம்ம என்ன பண்ணிக்கிறோம், ஓப்பனிங் பேலன்ஸ் கொடுக்காதனால டெட்டாஸ் அட் த எண்டு ப்ளஸ் பில்ஸ் ரிசீவபிள் அட் த எண்டையே நம்ம எடுத்துக்கலாம். அப்போது 36,000 வந்து டெட்டாஸ் வேல்யூ கொடுத்துருப்பாங்க, பில்ஸ் ரிசீவபிள் வந்து ஒரு 8,000 வந்து கொடுத்துருப்பாங்க க்ளோசிங் பேலன்ஸு. ரெண்டுத்தையும் ஆட் பண்ண அப்படின்னா நமக்கு வந்து 44,000 வரும். திஸ் இஸ் கால்டு ஆவரேஜ் அக்கௌண்ட்ஸ் ரிசீவபிளோட பேலன்ஸு. அடுத்தது ஸ்டெப் நம்பர் 3. ஸ்டெப் நம்பர் 3 வந்து பார்த்தீங்க அப்படின்னா கால்குலேஷன் ஆஃப் ஆவரேஜ் கலெக்ஷன் பீரியட். ஸோ ஆவரேஜ் கலெக்ஷன் பீரியட் அப்படின்றது ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் சராசரி கலெக்ஷன் பீரியட். நார்மலாக வந்து இப்போ டெட்டாஸ் கலெக்ஷன் பீரியட், டெப்ட் கலெக்ஷன் பீரியட் அப்படின்னா எக்ஸாக்டாக ஒரு மாதத்துக்கு எவ்வளோ அப்படின்ற மாதிரி நம்ம கால்குலேட் பண்ணுவோம். ஆவரேஜ் அப்படின்னும் போது பார்த்தீங்கன்னா ஸோ ஓவர் த இயர், அந்த ஹோல் ஆஃப் த இயர், அந்த வருஷம் முழுக்க எடுத்து டேட்டாவை எடுத்து அதை வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஆவரேஜ் கண்டுபிடிச்சி அதிலிருந்து நம்ம கால்குலேட் பண்ணுவோம். ஸோ அப்போ இதில் வந்து டிஃபர் ஆகும். இது வந்து மோர் தென் 1 மந்த்ஸு 3 மந்த்ஸ் கூட நமக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா டேட்டா வந்து வரலாம். ஸோ நம்மளுக்கு வரக்கூடிய ரிசல்ட் ஆன்சர் வந்து வரலாம். இப்போது ஆவரேஜ் கலெக்ஷன் பீரியடோட ஃபார்முலா வந்து என்னென்னு பார்ப்போம். ஆவரேஜ் கலெக்ஷன் பீரியட் ஈக்குவல் டு ஆவரேஜ் அக்கௌண்ட்ஸ் ரிசீவபிள் டிவைடட் பை நெட் சேல்ஸு இன்ட்டு 365. 365ன்றது வந்து நம்பர் ஆஃப் டேஸ், ஒரு வருஷத்தில் எத்தனை நாள் இருக்குது. நார்மல் இயர் அப்படின்னா 365 டேஸ் வந்து இருக்கும். லீஃப் இயர் அப்படின்னா 366 டேஸ் வந்துருக்கும். ஸோ ஒரு நம்ம இன்கேஸ் லீஃப் இயர்னால் எப்படி கண்டுபிடிக்கலாம், ஏதாவது ஒரு இயர் நமக்கு கொஸ்டினில் கொடுக்குறாங்க அப்படின்னா அது 4ஆல் டிவைட் பண்ணும்போது நமக்கு பாயிண்டில் வரல அப்படின்னா அது வந்து லீஃப் இயரு. அப்போ ஒரு நாள் வந்து என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா சேர்த்துக்கணும். ஸோ இந்த இடத்துல கொஸ்டினில் நம்மக்கிட்ட இங்கே கொடுத்துருக்கக்கூடிய கொஸ்டினில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த இயருமே எதுவுமே மென்ஷன் பண்ணலை. அப்போ இயர் எதுவுமே கொஸ்டினில் இல்லை அப்படின்ற பட்சத்தில் அதை நார்மல் இயராக கன்சிடர் பண்ணி 365 டேஸை நம்ம கால்குலேஷனுக்கு எடுத்துப்போம். இப்போது ஆவரேஜ் அக்கௌண்ட்ஸ் ரிசீவபிள் நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சிட்டோம். ஸ்டெப் நம்பர் 2ல் நெட் கிரெடிட் சேல்ஸ் வந்து ஸ்டெப் நம்பர் 1ல் நம்ம கண்டுபிடிச்சோம். இப்போ இந்த ஃபார்முலாவை அந்த டேட்டாவை எல்லாத்தையும் அப்ளை பண்ணிப்போம். அப்போ ஆவரேஜ் அக்கௌண்ட்ஸ் ரிசீவபிள் வந்து நியூமரேட்டரில் மென்ஷன் பண்ணிக்கலாம் 44,000. நெட் கிரெடிட் சேல்ஸ் வந்து 2,92,000 வந்து நம்ம டினாமினேட்டரில் மென்ஷன் பண்ணிப்போம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து டிவைட் பண்ணிவிட்டு ஒரு பாயிண்டில் ஏதாவது சம் அமௌண்ட் வரும். அந்த பாயிண்டில் வரக்கூடிய அந்த வேல்யூவை 365ஆல் நம்ம மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு 54.96 டேஸ் வந்து கிடைக்கும் ஆவரேஜ் கலெக்ஷன் பீரியட். இதை நம்ம ரவுண்ட் அப் பண்ணிக்கணும் அப்படின்னா 55 டேஸ்னு கூட எடுத்துக்கலாம். ஆவரேஜ் கலெக்ஷன் பீரியட் வந்து 55 டேஸ் அப்படின்னு கூட நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அடுத்தது வந்து
வீடியோ வாட்ச் பண்ணும்போதே நீங்கள் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் வந்து பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் என்னால் வந்து கண்டினியூஸாக உங்களுக்கு வந்து நான் வீடியோ வந்து அப்லோட் பண்ண முடியும். தென் காமெண்ட் பாக்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் பிளேலிஸ்ட்டோட லிங்க் வந்து ஷேர் பண்ணுவேன். ஸோ நீங்கள் இது சம்மந்தமாக வரக்கூடிய வீடியோஸ் எல்லாமே அந்த பிளேலிஸ்ட்டில் வந்து இருக்கும். நீங்கள் அங்கே பார்த்து இதோட கண்டினியூஷன் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது நம்மளுடைய சேனலில் வந்து டெலகிராம் லிங்க் வந்திருக்கும். சேனலில் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா டெலகிராம் லிங்க் வந்திருக்கும். ஸோ அந்த லிங்க்கில் போயிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா டெலகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணுங்கள். அதில் ரெகுலராக உங்களுக்கு தேவையான நோட்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்டேட் வந்து பண்ணுவேன். அடுத்தது நம்மளுடைய சேனலில் மெம்பர்ஷிப் ஆப்ஷன் இருக்கும். இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட், உங்களுக்கு தேவைப்படுது, இஃப் யூ நீட் அப்படின்னா மட்டும் நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா அதில் மெம்பராக வந்து ஜாயின் பண்ணுங்கள். ஸோ அதில் வந்து என்ன பெனிஃபிட் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சேனலில் வந்து ரெகுலராக வந்து ஒரே ஆர்டரில் தான் நம்ம அக்கௌண்ட்ஸ் வந்து நம்ம அப்லோட் பண்ணிகிட்டே வருவோம். ஸோ உங்களுக்கு ஏதாவது நீங்கள் கிளாஸ் போயிட்டு இருக்கிறீங்க, ஹோம்ஒர்க் பண்ணணும், இல்லை இன்ஸ்டண்ட்டாக ஒரு சம் வந்து உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா ஸோ அதாவது வெறும் மார்க்கம் பப்ளிகேஷன் புக் மட்டும்தான், வேறு அதர் பப்ளிகேஷன்லாம் எதுவும் கிடையாது. மார்க்கம் பப்ளிகேஷனில் இருக்கக்கூடிய அக்கௌண்ட்ஸ் அண்டு இன்கம் டேக்ஸில் இருக்கக்கூடியது, அதோட சாப்டர், சப்ஜெக்ட் நேமு, சாப்டர் நேமு, பேஜ் நம்பர், கொஸ்டின் நம்பர், இதை மட்டும் நீங்கள் எனக்கு அனுப்பிச்சிங்கன்னா போதும். ஸோ நான் வந்து அதுக்கான வீடியோ ரெடி பண்ணி யார் யாரெல்லாம் மெம்பராக இருக்கிறீங்களோ அவங்களுக்கு மட்டும் அந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுவேன். ஸோ நீங்கள் அதை பார்த்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். தட்ஸ் ஆல்.